நீ எப்படா சீமான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவேன்றான். நான் வந்த உடனே தமிழர் தேசிய திருவிழான்னு பொங்கல் அறிவிச்சிருவேன். ஒரு வாரம் பண்டிகை, ஒரு வாரம் 300 ஏக்கர் இடத்தை எடுப்பேன், அதை கொட்டுவேன், சரி பண்ணுவேன். லட்சம் பானைகளை வரிசையா நிறுத்தி கிழக்கு சரியா சூரியன் உதிக்கிற போது பொங்கல் வைப்பேன். அதுல சாதி பார்க்காம எல்லாத்தையும் வைப்பேன். கொம்பு ஊதுவேன், பறை அடிப்பேன். பறை அடிக்கும் போது சொல்லுவேன், இது ஆதி தமிழ் பறையடா, அடித்து பகை முகத்தில் அறையடா என்று அடிப்பேன். இது ஆதி சாதி பறை அல்ல, ஆதி பறை என்று அடிப்பேன். இன்னைக்கு பறை என்ன தாழ்த்தப்பட்டது? நீ சொல்லுங்க பறை என்ன அடிக்கிறான்? எல்லாரும் அடிக்கிறான். ஏன்? என் பண்பாட்டு இசையடாது, ஆதி தமிழன் இசை. அடிப்பு கரகாட்டம், பொம்மலாட்டம், பாவையாட்டம், கபடி ஆட்டம், மானாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், காவடி ஆட்டம் எல்லாம் எங்க பாரம்பரிய விளையாட்டுகளை எல்லாம் ஆட்டங்களை எல்லாம் ஆட விடுவோம். எங்க பிள்ளைகளை உலகத்தில் இருக்க மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து காட்டுவோம். என் பண்பாட்டப்பார், என் விளையாட்டப்பார், வீரத்தமிழன் விளையாட்டப்பார் அப்படின்னு. கற்றா வாடிவாசல விடுறா மாட விடுறா. தமிழர் தேசிய விளையாட்டுகள்ல முதன்மையான விளையாட்டா ஜல்லிக்கட்டை நாம் அறிவிக்கிறோம். அடுத்து கபடி, சிலம்பு எல்லாத்தையும் அறிவிக்கிறோம். தேசிய பயிரினங்கள் அறிவிக்கிறோம். நாம அறிவிக்கிறோம் தேசிய பயிரினம் கம்பு, வரகு, சாமை, குதிராவளி, திணை, கரடஞ்சம்பா, மாப்பிளை சம்பா எல்லாத்தையும் அறிவிக்கிறோம்.